ஏதோ நல்ல விஷயம் தானே பண்றாரு. ஏன் நீங்க இவ்ளோ ஒதுக்குறீங்க அப்படின்னும்போது எப்படி இருக்கு? சார் அது ஒதுக்குறதும் ஒரு வகையில நல்லதுதான் சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பி ஏன் எல்லாம் தடுக்குறாங்க, இவர் ஏன் செய்றத தடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக் தடுக்க தடுக்க அவருடைய வளர்ச்சி மேல மேல தான் போகும். அவரு இருந்தாலும் மனித நேயத்தில பண்ணணும்னு அந்த எண்ணத்தில பண்றாரு. ஆனா எங்களுக்கு மக்கள் வந்துட்டு வாக்களிக்கிறாங்க. ஆர்கானிக் ஓட்ஸ் வருது தம்பிக்கு. அ அ நான் ஆர்கானிக் கிடையாது. அதுமாரி பிஆர் எங்களுக்கு கிடையாது. ஆர்கானிக்காவே ஓட்ஸ் வருது. அது என்ன காரணம்னா, அங்க இருக்க பிளேயரே வந்து அவர வளர்த்து விடுறாங்க. ஒரு பால் எடுத்து தண்ணிக்குள்ள அமுக்க அமுக்க பந்து மேல தான் வரும். ஸோ அனைவரும் அவர் அமுக்க அமுக்க அவர் தனியா மேல வந்துட்டு தான் இருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானு அந்த விளையாட்டு வீரருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நானு. ஓகே. இப்படி பண்ணி என் பையன வெளில காட்டுறீங்க அப்படின்ற ஆமா. மாரி. எதிர்ப்பு இருந்தா தானே வளர முடியும். யார் ஒருத்தங்கள எதிர்த்தாலும் வளர்ச்சி இருக்கு சார். அதனால இப்ப அந்த ராணுவ அடிப்படையில அவர்களுக்கு வளர்ச்சி இருக்கு. கண்டிப்பா இவங்களுக்கு 100% நான் தேங்க்ஸ் சொல்லணும். அனைத்து விளையாட்டு வீரருக்குமே. இதுதான் செய்தி. இத தான் நாங்களும் விரும்புனோம். அவர வந்துட்டு எல்லாமே அன்பா இருந்தாங்கன்னா, ஒண்ணும் இல்ல நார்மலா இருக்கும்ன்னு. எதுக்கு எதுக்குன்னு மக்கள் பார்க்குறாங்க.